வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் ஈரோடு தமிழன்பன் எழுதிய ஏபு துளிப்பாவில் சில கவிதைகளை மட்டும் பார்க்க போகிறோம். ஏபு துளிப்பா லிமரிக்கு என்றும் அழைக்கப்படுகிறது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு அங்கதச்சுவை, அந்த கேலி கிண்டல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அமைப்போட ஒரு 3 அடியாக அமையக்கூடிய ஒரு கவிதை. இதில் 3 அடிகள் இருக்கும் ஒவ்வொரு கவிதையுமே. அதில் முதல் அடியில் இருக்கக்கூடிய கடைசி அந்த வார்த்தையும் 3ஆம் அடியில் இருக்கக்கூடிய கடைசி வார்த்தையும் இயல்புத்தொடையாக இருக்கும், அதாவது ஒரே மாதிரி இருக்கும். அந்த 2ஆம் அடி பார்த்திங்கன்னா மற்ற 2 அடியை விட நீண்டு இருக்கும். இதுதான் இந்த லிமரிக்கினுடைய தனிச்சிறப்பு. இப்போ பாருங்கள் முதல் கவிதையை. பறவையோடு சேர்ந்து பற, சிறகுகள் தேவையில்லை, மனிதன் என்பதை மட்டும் நீ மற. இதில் பார்த்திங்கன்னா பற மர அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி அடுத்த கவிதையில் பதிகம், அப்புறம் முதல் அடியில் கடைசி அடியில் அதிகம், அப்புறம் மோனை பானை வெள்ளம் உள்ளம் இப்படியாக வருது. இந்த மாதிரியான அமைப்போடு தான் இந்த ஏபு துளிப்பா என்று சொல்லக்கூடிய லிமரிக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது கவிதைகளுக்கான பொருளை பார்க்கலாம். பறவையோடு சேர்ந்து பற, சிறகுகள் தேவையில்லை, மனிதன் என்பதை மட்டும் நீ மற. நம்ம மனுஷன் அப்படிங்கிறத மறந்துட்டால் மட்டும் போதும், பறவைகளோடவே சேர்ந்து நம்மளால் பறக்க முடியும். ஏன் அப்படின்னா, மனம் அப்படிங்கிறது ஒரு மாயச்சிறகு. அது நம்ம கண்ணுக்கே புலனாகாது. அதை நம்ம நினச்ச நேரத்தில் எங்கே வேணாலும் கொண்டு போய் விட்டுரும். ஆனால் நம்ம அந்த நேரத்தில் மனிதன் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையை மட்டும் மறந்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த கவிதை நமக்கு புரிய வைக்குது. அதற்கு அடுத்த கவிதை பாருங்கள். பாடுவது அருட்பா பதிகம், அன்றாடம் உணவில் ஆடு கோழி மீன் நண்டு வகையே அதிகம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு. இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. சொல்கிறது ஒன்றும் செய்கிறது ஒன்றும், அதாவது ஒரு முரண்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அருட்பா அப்படிங்கிறது ராமலிங்க வள்ளலார் எழுதிய நூல். அது என்ன சொல்ல வருதுன்னா, உயிர்களிடத்தில் இரக்கம் காட்டணும், உயிர்களை கொல்லக்கூடாது, இப்படி தான் சொல்லுது. ஆனால் அருட்பா பதிகத்தை படிக்கிறாங்க, ஆனால் தினமும் ஆடு கோழி மீன் நண்டு இதை தான் சாப்பிட்றாங்க. அப்போது அந்த உயிர்கொலை பாவம் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறதில்ல. ஆனால் ஊருக்கு மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உபதேசம் பண்ணிட்டு போகிறாங்க. அதைத்தான் அந்த 2வது கவிதை நமக்கு புரிய வைக்குது. அதற்கடுத்து 3வது கவிதை பாருங்கள். எதற்கப்பா எதுகை மோனை, மின்னலை பிடித்து வைக்கவா சட்டி பானை. அதாவது எதுகை மோனை அப்படிங்கிறது இலக்கணத்தில் வரக்கூடிய நயங்கள். அப்போது எதுகையும் மோனையும் பொருந்தி வர பாடுவதற்காகவா பாட்டு. மின்னலை பிடித்து வைக்கவா சட்டி பானை, கட்டுகள் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுகை மோனையே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. வடிந்து விட்டது வெள்ளம், மணலுக்குள்ளே கொதித்து குமைந்து வருந்துமா ஆற்றின் உள்ளம். அதாவது வெள்ளம் வடிஞ்சிருச்சு, அந்த நீரை தேக்கி வைக்கக்கூடிய அந்த ஆற்று மணலாம் அள்ளிட்டாங்க. இப்போது அதில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி அப்படியே சொட்டும், அது அப்படியே அதை அழுகை மாதிரி சொல்கிறாங்க. அந்த தண்ணி வடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மணலை அள்ளிட்டு போகிறாங்க. அது அப்படியே குமைந்து போகுது மனசுக்குள்ளே, அப்படியே அந்த நெஞ்சுக்குள்ளேயே வச்சு தாங்கிக்க முடியாமல் அப்படி அந்த ஆற்றினுடைய உள்ளம் வருந்துமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்த கவிதை பாருங்க. கழுத்து புண்ணு நோவு, நுகத்தடியில் எதுக்கு வேணும் எனக்கு கோத்து கட்டுன பூவு. இந்த மாட்டுக்கு பார்த்திங்கன்னா நுகத்தடின்னு ஒன்று கழுத்தில் போட்டிருப்பாங்க, அதை வண்டி ஓட்டும் போது அது பயன்படும். ஆனால் கழுத்து புண்ணு, கழுத்தில் அந்த மாட்டுக்கு புண்ணு, நோவு வந்துருச்சு, அதாவது நோய், அந்த புண்ணு ஏற்பட்டதுனால பாதிப்பு ஏற்பட்ட போச்சு நுகத்தடியில். இப்போ எனக்கு எதுக்கு கோத்து கட்டின பூவு. இங்கே நிறைய பேர்த்துக்கு அப்படித்தான் நடக்குது. உள்ளுக்குள்ளே காய் இருக்கும், ஆனால் வெளியில் பூ மாலை போட்டிருக்காங்க. அப்போ இது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க. அப்போ அந்த உழவு செய்யக்கூடிய மாடு அந்த நுகத்தடி பட்டதுனால கழுத்தில் அப்படியே புண்பட்டு போச்சு, அதுக்கு பூக்கட்டி தொடங்குறாங்க. ஆனால் அது புண்ணை குணப்படுத்த உதவாது. அது மாதிரி தான் பொருத்தமில்லாத செயல்களை இன்றைக்கி செய்யக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. புண்ணுக்கு மருந்து தான் வேணுமோ தவிர பூ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது இங்கே சொல்லுது இந்த கவிதை. அதற்கடுத்த கவிதை பாருங்கள். பறவை ஒன்று இறந்தது, பறந்து பறந்து பறவை தொட்ட உயரங்கள் கண்ணீர் சுரந்தது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பறவைகள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு இரக்க குணம் மனுஷங்கிட்ட கூட இல்லை. இறந்த பறவை முன்னாடி வானத்தில் சுற்றித்திருந்த வேதனை கண்ணில் நீர் சுரக்க வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த கவிதை. அதற்கு அடுத்தது பாருங்களேன். சென்னிமலை வெங்கச்சங்கள், உறங்கும் போதும் கண்ணில் தழும்பும் யுகம் கடந்த வெளிச்சங்கள். இது என்னென்னா, சென்னிமலை அப்படிங்கிறது கவிஞர் ஈரோடு தமிழன்பனுடைய சொந்த ஊர். அங்கே பார்த்திங்கன்னா வெங்கச்சங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த வெங்கச்சாங்கல்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும்.
அதெல்லாம் வச்சு இந்த கோலப்பொடியெல்லாம் தயார் பண்ணுவாங்க. அந்த சென்னிமலை தந்த அந்த அனுபவ கீற்றுக்கள் இன்றைக்கும் வழிநடத்தக்கூடிய வெளிச்சங்களா, இன்றைக்கும் அது தன்னுடைய கண்ணில் தழும்புது அப்படின்னு கவிஞர் சொல்கிறார். இப்போ அவர் வேறு இடத்துக்கு போயிட்டா கூட இன்னமும் அந்த பழைய ஊர் ஞாபகங்கள், நினைவுகள் அவருடைய மனசுக்குள்ளே அவருக்குள்ள ஒரு அடையாளத்தை, ஒரு வெளிச்சத்தை தந்ததாக குறிப்பிடுறாரு. அதுக்கு அடுத்த கவிதை பாருங்க. அழுத்து போனது காட்டில் மானும் முயலும் வாழ்க்கை தேடி வந்தன குழந்தை பாட்டில். காட்டுக்குள்ளே இருந்து சலிச்சு போச்சு அந்த மானுக்கும் முயலுக்கும். இன்னைக்கு குழந்தைகளுடைய பாட்டிலையாவது வரலான்னு அது வந்துருச்சான். அதற்கு அடுத்து பாருங்க. கவிதையெல்லாம் விற்றான் கைக்கு வந்த காசை கொண்டு தேமா புளிமா கட்டான். அந்த இலக்கணத்தில் யாப்பினில் தேமா புளிமா கருவளம் கூவளம் எல்லாம் சொல்லுவோம். அவன் கவிதையெல்லாம் அவன் புது கவிதைகள் தான் எல்லாமே எழுதியிருக்கிறான். அப்போ யாப்பு நடையிலான அந்த மரபு கவிதை படிக்கணும். ஆனால் இவன் புது கவிதைகள் தான் அவனுக்கு தெரியும். அதை விட்டுட்டு இன்றைக்கி தேமா புளிமா கற்றுட்டு வரான். புது கவிதை அப்படிங்கிற அந்த பாவடிவும் நம்ம கையில் இருக்குது. இப்போ யாப்பு நடை என்ற பழைய மரபு கவிதை சிறந்தது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது இந்த கவிதையை புரிய வைக்குது. அதுக்கடுத்த கவிதை பாருங்கள். கடைசி கவிதை. நாய்கள் ஜாக்கிரதை பலகை பார்த்து வெறுத்து விட்டன நாய்கள் கூட உலகை. நாய்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிற பலகை நாய்களுக்கா மனுஷங்களுக்கா? நாய்கள் கூட வெறுக்கக்கூடிய அளவுக்கு நாய்கள் இல்லாத வீட்லேயும் கூட இன்றைக்கி அந்த நாய்கள் ஜாக்கிரதை பலகை இருக்கிறது. இந்த உலகத்தில் மனுஷங்கிட்ட தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், நாய்கள் மனுஷங்கிட்ட மட்டும்தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கவிதை நமக்கு உணர்த்துது. அப்போ நாய்கள் தான் இன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும், நாங்கள் கெட்டவர்கள் அல்ல அப்படின்னு நாய்கள் சொல்வது போல இந்த கவிதை அமைந்திருக்கின்றது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்.